வகுப்பு 10. வணக்க மாணவிகளே. இயல் 9 கவிதை பேழை சித்தாளு. மனதுக்கு திருப்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். விதவிதமாக ஆடை கட்டி மகிழுறோம். அழகழகாக வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறோம். வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம்னு போற்றுறோம். அதை உருவாக்க உழைத்தவர்கள் இடுப்பொடிய வியர்வை சிந்திப்பட்ட பாடுகளை நாம் எப்போதாவது நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? நமக்கு உணவு தந்த விவசாயி பசியோடு படுத்திருக்கிறான். ஆடை தந்த நெசவாளி ஆடையின்றி இருக்கிறான். வீடு கட்டி தந்த தொழிலாளி மனசுமையோடு இருக்கிறான். இன்னலிலே இருக்கும் அவர்களின் நிலையை கவிஞர்கள் பல நினைக்கிறார்கள். ஆனால் நெல்மணிகள் அந்த விவசாயியின் மனசுமையை அறிவதில்லை. துணிமணிகள் அந்த நெசவாளியின் மனசுமையை அறிவதில்லை. செங்கற்கள் தொழிலாளர்களின் மனசுமையை அறிவதில்லை. இந்த செங்கற்கள் போலவே இந்த சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள். செங்கற்கள் போல இருக்கும் கல்மனங்களுக்குள்ளும் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள் சில கவிஞர்கள். அவர்களில் ஒருவர்தான் நாகூர் ரூமி. நாகூர் ரூமி இவரது இயற்பெயர் முகமது ராபி. சாருல் அமீது சித்தி ஜெமிமா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு முதல் மகனாக தஞ்சை மாவட்டத்தில் நாகூர் அப்படிங்கிற இடத்துல 1958 மார்ச் 23 பிறந்தார். 1980களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு அப்படின்னு பல தளங்களில் இவர் இப்பவும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வர்றாரு. மீனாட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளியாகியுள்ளன. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் அப்படிங்கிற 3 கவிதை தொகுதிகளை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவலையும் படைத்துள்ளார். நம்முடைய பாடப்பகுதியில் சித்தாளு அப்படிங்கிறதுல கட்டிட தொழிலாளனுடைய மனச்சுமையை நம்ம எப்படி அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் தத்துருவமாக அழகாக என்ன செய்திருக்கிறாரு, எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பாடலை நம்ம இப்போ பார்ப்போம். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கையை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சித்தாள்களின் வாழ்க்கை அப்படி இல்லை. அவங்க இன்றைக்கும் கற்காலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த உழைத்தாலும் அவர்கள் ஏழ்மையான ஒரு நிலையிலையும், அதாவது கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. ஐயோ, எனக்கு வேலை போச்சு, நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லையே, என்னுடைய தொழிலில் போதுமான லாபம் வரலையே, நான் என்ன செய்வேன், என்னை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு தலையில் கை வைத்து புலம்பிட்டு இருக்கிறவங்க மத்தியில் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை தொலைந்து போகாமல், வாழ்க்கையில் எதுவுமே முடிந்து போகல, வாழ்வதற்கு பல வழிகள் இருக்குது, நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறது தற்காத்து வைப்பதற்காக தலையில் கை வைக்கிறாள் இவள். அதாவது செங்கற்களை சுமர்க்கிறாள் இவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர்கள் உண்டு, தலைக்கணமே வாழ்வாகி போனது இவளுக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தலைக்கணம் உள்ளவங்க நம்மளை இந்த சமூகத்தில் இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது தான் என்ற அகந்தை இன்றைக்கி சமூகத்தில் பலுகி பெருகி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு, என்னுடைய எண்ணம் போல தான் மற்றவங்க இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்போக்கு இன்று சமூகத்தில் அதிகரித்து கொண்டு இன்றைக்கி அது ஒரு சமூக நோயாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சித்தாள்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் தலைக்கணமே இல்லாத ஒரு அப்பாவித்தனமான குணத்தை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைக்கணமாகத்தான் இருக்குது. ஏன்னா
அவங்க சுமந்து கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளை பார்த்தோன்னு சொன்னோன்னா ஒரு 4 செங்கலை தந்து இதை சுமந்துட்டு போமா அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சுமக்கிறதுக்கு தயங்குவோம். அதை ஒரு சமூக அந்தஸ்து குறைவாக நினைப்போம். நம்ம படிப்பு நம்மளை அதை செய்ய விடாமல் தடுக்கும். ஆனால் இந்த சித்தாட்கள் அப்படி அல்ல. அவங்கக்கிட்ட எந்த ஒரு தலக்கணமும் இல்லாமல் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த வேலையை அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அடுக்குமாடி அலுவலகங்கள் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக, அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்களெல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறோம், வீடு கட்டுறோம், அலுவலகம் கட்டுறோம். அது எப்படி எப்படி இருக்கணும், எந்த விதமான அழகாக வரணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய கனவு, நம்மளுடைய ஆசை. நம்மளுடைய கனவை, நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற இவங்க அழுக்காமல் செய்யக்கூடிய வேலை, இவங்க செய்கிற வேலையினுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்த வேளை நாம் பசியாற வேண்டும், அதற்கு வருமானம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கம்தான். அடுத்து, செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது. இந்த பாடல் வரிகளிலே மிகவும் அருமையான வரி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பத்திரிகைகள், அதை செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும். பத்திரிகைகளில் கட்டிட தொழிலாளி கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்து சாவு செய்தியை கேட்ட உடனே ஐயோ பாவம்னு நினைக்கிறோம். அந்த ஒரு நிமிடத்தோட நம்ம அவங்கள மறந்துடும். அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அவங்கள நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமே யோசிக்கிறது இல்லை. அது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது. எப்படி அந்த உணர்வற்ற செங்கற்கள் அந்த சித்தாளின் மனசுமையை அறிந்து கொள்வதில்லையோ, அதுபோல செங்கற்கள் போன்ற மனநிலை கொண்டவர்கள் இந்த சமூகத்தில் அதிகம் பேர் இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்க, நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு இதுக்கு நம்ம அவங்கள பற்றி நினைக்கிறதே இல்லை. அதைத்தான் சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல்கள் வழி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு சொன்னான்னா, நம்ம சந்தோஷத்திற்காக, நம்ம மகிழ்ச்சிக்காக, நம்ம வாழ்க்கைக்காக, நம்மளுடைய பசிக்காக உழைக்கின்ற இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மனசுமையோடு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தரம் முன்னேற நாம் பாடுபட வேண்டும், நாம் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பாடல் வழி நம்மளுக்கு தரக்கூடிய வாழ்க்கை கருத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாணவர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சமூகத்தில் பார்க்கக்கூடிய மனிதநேயமற்ற சிந்தனைகளை, மனிதநேயத்தை மற்றவர்களுக்கு உணர்த்தும் விதமாக நீங்கள் அதை என்ன செய்யலாம், எழுத்தில் கொண்டு வரலாம். ஒரு கவிதையாகவோ கதையாகவோ நீங்கள் ஒரு நாவலாகவோ அதை என்ன செய்யலாம், எழுதலாம். அப்படி நீங்கள் எழுதும்போது, அதாவது சொல்லுவாங்க, வாழ்முனையை விட, அதாவது கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பேனா முனைக்குள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மனிதநேயத்தை மையப்படுத்தும், வெளிப்படுத்தும் புது கவிதைகளை தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டலாம். நீங்களே சொந்தமாக எழுதலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தலைவர்களாக, ஒரு முக்கிய பொறுப்பில் வரக்கூடிய அதிகாரிகளாக மாறும்போது கண்டிப்பாக இந்த தொழிலாளர்களுடைய மனம் மகிழும்படியாக, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்படியாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கணும். நம்மை வாழ வைத்த இந்த மக்களை நாம் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருடைய மனசுலையும் அந்த சின்ன வயதிலேயே ஆணித்தரமாக பதிந்து, எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நாகூர் ரூமி இந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் மாணவிகளே. நன்றி.